இலக்கிய மாலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது கதையாடல் 21 21 7ஆம் மாதம் 2026. இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு உரையாளராக இங்கு எங்களுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார் பவானி சிவகுமாரன் அவர்கள். இவர்கள் இலங்கையிலே இருந்து 30 வருடங்களாக கல்வித்துறையிலே ஒரு பணியாற்றிய ஒருவராக இருக்கின்றார். விமர்சன நிகழ்ச்சிகளையும் நிகழ்த்தி இருக்கின்றார். இவருடைய கதை ஒன்றும் எங்களுடைய கதையாடல் நிகழ்ச்சியிலேயே நாங்கள் நடத்தி இருந்தோம். 3 சிறுகதை தொகுப்புகளை வெளியீடு செய்திருக்கின்றார். இவருடைய முதலாவது சிறுகதை தொகுப்பே அதாவது மரம் வைத்தவன் என்ற அந்த தொகுப்பே அரசு சாகித்ய விருதை பெற்றிருக்கின்றது. இதைவிட கலாபூசணம், மேல் மாகாண சாகித்ய விருது, இதைவிட இன்னும் ஞானம் விருது, இப்படி பல விருதுகளை இவர் பெற்றிருக்கின்றார். அதனால் இன்றைய கதையாடல் நிகழ்ச்சியிலே அவர் கலந்து கொள்வதையிட்டு எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். ஏனென்றால் கதை எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றிய தெளிந்த ஞானம் அவருக்கு இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அடுத்ததாக இங்கு வருகை தந்திருக்கின்றார் எங்களுடைய ரக்ஷனா ஷெரீஃபுதீன் அவர்கள். அவரும் ஒரு சிறந்த கவிஞர், எழுத்தாளர், ஓவியர், மனநல ஆய்வாளர் என்று பல பக்க சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் தான் ரக்ஷனா ஷெரீஃபுதீன் அவர்கள். அவர்களும் இங்கு எங்களோடு வளமை போல் இணைந்திருக்கின்றார். அடுத்ததாக இந்த கதையை எழுதிய எழுத்தாளர் ரஞ்சனி சுப்பிரமணியம் அவர்கள் இங்கு இணைந்திருக்கின்றார்கள். அவரும் தன்னுடைய கருத்துக்களை, ஏற்புரையை, இந்த கதை பற்றிய கதை, பிறந்த கதை, இவை பற்றியெல்லாம் எங்களுக்கு எடுத்து சொல்லுவார். இந்த மூவருக்கும் இப்போது நான் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அவர்களுடைய வணக்கத்தை நான் ஏற்றுக்கொண்டு, இப்போது ரஞ்சனி சுப்பிரமணியம் அவர்களுடைய நெய்தல் நடை என்ற நூலிலே இருந்துதான் நாங்கள் இந்த கதையை எடுத்திருக்கின்றோம். கதையின் பெயர் ஆசைமுகம் மறந்து. இந்த கதை நெய்தல் நடை என்ற நூலிலே இந்த கதை இடம் பெற்றிருக்கின்றது. இதிலே அந்த நெய்தல் நடை என்ற அந்த சிறுகதை தொகுப்பிலே 12 சிறுகதைகள் அடங்கி இருக்கின்றன. அதற்கு தாமரை செல்வி, வானானா கிரிதரன் அது என்பவர், அவரை தெரிந்திருக்கும் அநேகமாக பதிவு என்ற இணையதள ஆசிரியராக அவர் இருக்கின்றவர். அவர் ஒரு அணிந்துரையாக ஒவ்வொரு கதையாக அந்த ஒவ்வொரு கதைக்குள்ளே இருக்கின்ற சிறப்பு அம்சங்களை எல்லாம் மிக அழகாக எடுத்து எங்களுக்கு முன்வைத்திருக்கின்றார். அதிலே இருந்து ரஞ்சனி சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய என்பன கோர்வை என்ற பகுதியை நான் பார்க்கின்றேன். அவர் சொல்லுகின்றார், மருத்துவ பணி நிறைவின் பின் தன்னுடைய பொழுதுகளை ஒரு சிறப்பான பொழுதுகளை ஆக்கிய பெருமை இலக்கியங்களுக்கு இருக்கின்றது என்றவர் சொல்லியிருக்கின்றார். இலக்கியத்தில் தான் வாழுகின்ற இந்த வாழ்க்கை தான் மருத்துவத்தில் பணிபுரிந்த போது தனக்கு ஏற்பட்டிருந்த அந்த சுமையையும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் தீர்த்து வைக்கின்ற ஒரு நிறைவான ஒரு பக்கமாக அதை அவர் எடுத்துக்கொண்டதாக இங்கு சொல்லியிருக்கின்றார். இதிலே ஆசைமுகம் மறந்து என்ற கதையை நாங்கள் இப்போது கதையாடலுக்காக எடுத்திருக்கின்றேன். இந்த கதையை நீங்கள் கேட்க விருப்பம் என்றால் நான் அது பற்றி அந்த லிங்கை நான் போட்டிருக்கின்றேன். அந்த லிங்கை நீங்கள் அழுத்தி கதையை கேட்கலாம். கதையை கேட்ட பின் இந்த கதையாடலுக்குள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்றாலும் நீங்கள் இந்த கதையாடலை நீங்கள் கேட்கின்ற போது இந்த கதைக்குள்ளே என்ன அமைந்திருக்கின்றது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கூறி நான் இப்போது சிறப்பு உரையாளராகிய பவானி சிவகுமாரன் அவர்களை அழைக்கின்றேன். அவர் இப்போது கதை பற்றி சொல்ல வருகின்றார். வாங்க. இந்த தமிழ் மாணவியின் நிகழ்வை சிறப்பாக நடத்தி வரும் கௌரி சிவாலன் அவர்களுக்கும், இங்கே மேசராக தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கும் மனிதவள ஆய்வாளர், உளவியலாளர் ரக்ஷனா அவர்களுக்கும், கதையாளர் நிகழ்விற்கு கதையை தந்த ரஞ்சனி சுப்பிரமணியம் அவர்களுக்கும், இந்த நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். ஆசைமுகம் மறந்து போச்சே என்றது பாரதியின் கவிதை வேலை. அதில் அந்த போச்சே என்பதை புறந்தள்ளிவிட்டு ஆசை முகம் மறந்து என்ற அந்த முதல் 3 சொற்களையும் தலைப்பாக கொண்டு ரஞ்சனி சுப்பிரமணியம் அவர்கள் இந்த கதையை நமக்கு தந்துள்ளார். இது அவர் முதல் ஏற்கனவே கௌரி அவர்கள் சொன்னது போல நெய்தல் நடை என்ற அவரது முதலாவது சிறுகதை தொகுப்பில் இந்த கதை இடம் பெற்றிருக்கிறது. அதில் வந்த சில சிறந்த கதைகளில் இதுவும் ஒன்று. அதற்கு முதலே வெற்றிமணி என்ற இதழில் இது வெளிவந்திருக்கிறது. என்றால் அது கொஞ்சம் சிறிய கதையாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் 800 சொற்களுக்கு மேற்படாமல் கதையை எழுத வேண்டும் என்பது வெற்றிமணி ஆசிரியரில் எழுதப்படாத ஒரு விதியாக இருந்து வருகிறது.
அந்த கதை பற்றி பார்ப்போம் என்றால், இந்த கதையில் ஒரு பெண் பாத்திரம், சுய தொழில் செய்யும் ஒரு பெண் தான் இந்த கதையில் முக்கிய கதாபாத்திரமாக வருகின்றார். அவரை சுற்றித்தான் அந்த கதை பிணையப்பட்டிருக்கிறது. இப்போ சுய தொழில் செய்பவர்கள் எல்லாருமே அதை திருப்தியுடன் செய்கிறார்களா என்பது கேள்விக்குறி. ஒரு குலத்தொழில், அதாவது விவசாயம் செய்யும் ஒரு குடும்பத்திலிருந்து வரும் பிள்ளை சில நேரம் அது பிடிக்காமல் படித்து வேறு தொழில் தேடி போய் அதை செய்யலாம். இல்லாவிட்டு அது வேண்டாம் என்று சுய தொழிலே அந்த குலத்தொழிலே இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளை அந்த ரெண்டிலுமே திருப்தியோடு இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறி. இந்த கதாபாத்திரம் தான் செய்யும் தொழிலை திருப்தியுடன் செய்வதாக அந்த கதையில் வருகிறது. அப்படி என்னதான் அந்த பெண் செய்கிறார் என்று பார்த்தால், சமைத்து அதை பொதி செய்து விநியோகிப்பதுதான் அந்த பெண்ணுடைய தொழில். அதை அவர் மிக நேர்த்தியாகவும் ரசனையுடன் செய்கிறார். என்றால் சமையல் என்பது ஒரு கலை, சமையல் கலை என்றுதான் சொல்லுகிறோம். நிச்சயமா கலை என்று வந்துவிட்டால் அங்க ஒரு அழகுணர்ச்சியும் கூடவே இருக்கும். அப்போது ஆசிரியர் அந்த கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தும் விதமே எப்படி என்று பார்த்தால், முதலில் ஒரு வெள்ளை அட்டைப்பட்டி, அதாவது பொலித்தீன் பாவனையை தவிர்க்க வேண்டும், அதாவது சமூக நோக்கை கொண்டு வர என்ற நோக்கத்தோடு அந்த பெண் அட்டைப்பட்டியை தெரிவு செய்கிறார். அதுவும் வெள்ளை நிற அட்டைப்பட்டியை. ஏன்னா வெள்ளை நிறம் அந்த பெண்ணுக்கு பிடித்தமானதான். அதில் ஆசிரியர் என்ன சொல்ல விளைகிறார் என்பதை ஆசிரியரிடம் பிறகு கேட்டு பார்ப்போம். அதற்குள் பொலித்தீன் பேப்பரை வைத்து அதில் வெண் சம்பா, முத்து போன்ற வெண் சம்பா அரிசி சோறுன்னு சொல்லுகிறேன். அதன் மேல் குறுகளாக வெட்டி சமைத்த இறைச்சி, அதில் இஞ்சியும் உள்ளியும் சேர்ந்த தாளிதம், நல்லெண்ணெய் மிதப்பதாக அதை மேலே உச்சியில் பற்றி மேலே வைப்பதாக கூறுகிறார். வலது பக்க மூலையில், கதையை முதல் சுருக்கமாக சொல்லி விடுகிறேன். வலது பக்க மூலையில் ஒரு மஞ்சள் நிறத்தில் எலுமிச்சை புளி விட்ட பாட்கறி, கத்திரிக்காய் பாட்கறி, இங்காலி பக்கம் மற்ற பக்கத்தில், அதாவது எதிர்பக்கத்தில் தேங்காய் பூ வைத்த பீட்ரூட் வரை, கீழே பருப்பு, அதுக்கு எதிர்ப்புறத்தில் மிளகாய் தூவிய இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒரு புடலங்காய் கூட்டம் சொல்லி அந்த பிள்ளை இவ்வளவையும் அதில் உரிய முறையில் வைத்து விட்டு பின்னே தள்ளி நின்று அதை ரசிப்பதாக அந்த கதை வருகிறது. ஏனென்று கேட்டால், அந்த பிள்ளையின் நோக்கம் அதை உண்ண வரும் சிறுவர்களோ பெரியவர்களோ அதை பார்த்து ரசித்து ஒரு ஆர்வத்துடன் அதை உண்ண வேண்டும் என்று விரும்புகிறது. இங்கே தான் அந்த பிள்ளை அம்மாவை நினைக்கிறது. பிள்ளையில அது பெண் அம்மாவை என்ன நினைக்கலாண்டா, இந்த நிலைக்கு தான் வருவதற்கு தன் அம்மா தான் காரணம். இந்த தொழிலுக்கு வருவதற்கு தொழில் என்ன மாதிரியான தொழில்னு சொன்னா, தன்னுடைய இளமை கால சோகங்களின் வழிகாலாகவும் தனக்கு ஒரு கௌரவமான ஒரு வருமானத்தை தரும் தொழிலாகவும் இருப்பதாக சொல்லுகிறார். அம்மாவை நினைக்கும் போதெல்லாம் அம்மாவின் தோற்றமும் குரலும் கூடவே அவருக்கு நெப்பில் வருகிறது. அம்மாவின் தோற்றம் என்று சொன்னால் அதில் சோகமான முகம், கண்ணீர் தழும்பும் விழிகள், மற்றது ஏனோ தானோ கொண்டு ஒழுங்காக வாரப்படாத தலை என்று நினைக்கிறார். இந்த அம்மா அணுங்காமல் இருப்பாவா, சிரிப்பாவா, சமைப்பாவா என்று ஏங்கிய அந்த பெண்ணின் சிறிய வயது நாட்கள் நினைவில் வருகிறது. அதுக்கு அடுத்தபடியாக என்ன வருகிறன்னு சொன்னால், அம்மாவின் குரல். ஒருக்கா வந்துட்டு போகல, எனக்கு நெஞ்சுக்குள்ள அடைக்கிற மாதிரி இருக்குது, கை கால் எல்லாம் குளிருது, டாக்டர் மேல் ஒருத்தராலும் கண்டுபிடிக்க முடியாத கோதாரி விழுந்த வெள்ளம், இப்படியாக அந்த தாய் சொல்லும் அவல குரல் அந்த பிள்ளையின் காதில் ஒடுத்துக்கொண்டே இருக்கிறது. சாப்பாடு கிடைக்குமா, அம்மா சமைப்பாவா என்றது அந்த பிள்ளையின் இளவயது ஏக்கம் என்று அம்மா ஓரளவு அதில் அந்த ஆசிரியர் சொல்லுகிறார். அவருக்கு மெனச்சோறு என்று சொல்லுதான் அந்த கதையில் வருகிறது. மெனச்சோறால அம்மா அந்த பிள்ளையை கவனிப்பதில்லை, அதாவது சமைத்தே கொடுப்பதில்லை என்ற போல் வருகிறது. எப்போதெல்லாம் தன் அம்மம்மா வருகிறாவோ அப்போதுதான் சோறு, கறி, கத்தரிக்காய் பொரியல் போட்டு புரட்டின இடியப்பம், முட்டைச்சொதி, அது தவிர புட்டு, முருங்கைக்காய் வத்தல் குழம்பு, இதுகள் இப்படியெல்லாம் கிட்டும். எப்போது அம்மா வந்தார் கொண்டு போவதற்கு கனவு பாசல் கிடைக்கும், பள்ளிக்கூடம் கொண்டு போக கனவு பாசல் கிடைக்கும் என்று வரி வருகிறது. இது தவிர மதனி என்ற தனது நண்பி எப்போதாவது சாப்பாட்டு பாசலில் பங்கு தரும் போது ருசிகரமான நாட்கள் அமைந்துவிடும். அப்படி அல்லாவிட்டால் கண்டீனில் கிடைக்கும் உப்புச்சப்பட்ட உணவு என்று வருகிறது. அப்ப சிறு வயதில் இந்த பிள்ளைகள் சிறு வயதிலிருந்து நல்ல விதவிதமாக தின்பண்டங்களுக்கு ஆசைப்படுவார்கள். சிறுவர்கள் தான் என்று இல்லை, வயது முய்ந்து கொலஸ்ட்ரால், பிரஷர், டயபெட்டிக் எல்லாம் வந்தாலும் கூட வாயை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் பெரியவர்களையும் பார்க்கிறோம். எல்லாருக்கும் உணவு பிரியம் என்று ஒன்று இருக்குது. அது இந்த பிள்ளைக்கு உரிய வயதில் கிடைக்கவில்லை. அதற்காக அந்த பிள்ளை சிறு வயதில் அம்மா வருத்தம் சொல்லி அழும்போதெல்லாம் அந்த பிள்ளை கலங்குகிறது. பாதுகாப்பு இல்லாத உணர்வு தான் சின்ன பிள்ளை அம்மாவுக்கு தங்கி இருக்கிறது. அம்மாவுக்கு ஏதும் நடந்து விடுமோன்னு பயப்படுவதாக தெரிகிறது. பின்னாளில் அது போக போக அது சலிப்பாக மாறிவிடும். நாட்கள் செல்ல செல்ல அது அந்த பிள்ளையின் வார்த்தை என்பது பெண்ணின் வார்த்தையிலே வருகிறது. அப்படின்னு சொன்னால்,
10 வயதிலிருந்து பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். 40 வருஷமா இதைத்தான் சொல்லுகிறீர்கள் என்றால் அந்த பெண்ணின் வயது என்ன? ஆசிரியர் சொல்லவில்லை. நம்மால் கணிக்க முடிகிறது 10 வயது 40 வயது நிச்சயமாக இது வந்து ஒரு நடுத்தர வயதை தாண்டிய பெண், 50 வயதுகளில் வசிக்கும் ஒரு பெண்ணாக இருக்கலாம் என்பது எங்களுடைய ஊகம். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு விடயமும் அதோடு கூட வருகிறது. என்னன்னு சொன்னால், அண்ணாவை கண்டா மட்டும் வகை வகையா சமைச்சு போட்டு குடுகுரண்டு ஓடி போய் வாசல் நின்று சிரிப்பீர்கள். இதற்கு இன்னொரு சம்பவத்தை எனக்கு முட்டுக் கொடுக்கப்படுகிறது. என்னவென்று கேட்டால், அந்த கடைசி நாட்களில் தாய் சொல்லுகிறான், கழுத்துல இருக்க மெல்லிய சங்கிலியை காட்டி இதை அண்ணாவிடம் கொடுத்து விடு, அண்ணா தான் இதை வாங்கி தந்தார் என்று. உண்மையாவே அண்ணா வாங்கி தந்தாரா இல்லையான்னு தெரியவில்லை. அப்போது இந்த பிள்ளை என்ன நினைக்கிறது, இந்த பிள்ளை தான் அந்த பெண் தான் பார்த்துக் கொள்கிறாள். ஆனால் தாயின் அன்பு எப்போதும் மற்ற பக்கமா இருக்கிறது. இந்த அண்ணா இப்படிப்பட்ட அண்ணான்னு பார்த்தால், ஏதாவது ஒன்று சொல்ல முற்படும் போது நீ செய்யக்கூடியதை மட்டும் செய், ஏதாவது இல்லை செய்யாதே, இதை பற்றி தெரிந்தால் எனக்கு வச்சு பார்க்க வசதி இல்லைன்னு சொல்லி அந்த கழுகுற மீன் நழுகுற மீன் மாதிரி அந்த அண்ணா அந்த பொறுப்புகளில் இருந்து விடுபட்டவர்களாகத்தான் காட்டப்படுகிறது. இந்த பெண் இந்த மாதிரியான சூழலில் தான் இந்த பெண் வளர்ந்து வருகிறாள். இப்போது தானாக சுயமாக தொழில் செய்து அது திருப்தி அடைகிறார். ஆனால் இந்த புலி வருது என்ற மாதிரி அம்மா ஒரு கட்டத்தில் உண்மையாவே அம்மாவுக்கு புலி வந்து விடுகிறது. அதாவது ஒரு நாள் தனது 75வது வயதில் அம்மா மரணித்து விடுகிறார். அப்பொழுது அந்த பெண்ணின் செய்கிறார், தாயின் கால்களை பிடித்து வாகனத்தில் ஏற்றுகிறார். அந்த கடைசி கட்டத்தில் என்ன சொல்றது, இப்ப அந்த பிள்ளை என்ன செய்து குற்ற உணர்வால் வாடுகிறது. அம்மாவை இன்னும் கொஞ்சம் கவனித்திருக்கலாமோ, அம்மா அழகி, அவருக்கு சமைக்க நல்லா சமைக்க தெரியும், சமைப்பது இல்லை என்பது வேறு, கையில் தெரியும், ஒரு நாளும் ஆடம்பரங்களுக்கு ஆசைப்பட்டதே கிடையாதுன்னு சொல்லி அம்மாவை நினைத்து கலங்குவது, அந்த குற்ற உணர்வு தான் கதை முழுவதும் அடிநாதமாக இந்த அம்மாவை பற்றின நினைவுகளும் குற்ற உணர்வும் தான் இந்த கதையை சுற்றி வருகிறது. இப்பொழுது அந்த பிள்ளை என்ன சொல்றது, அம்மாவின் காலை பிடித்து தானே ஏற்றினேன், அந்த பெண் காலை பிடித்து ஏற்றினேன், அதால் எனக்கு பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கும், அம்மா என்னை மன்னித்திருப்பான்னு சொல்லி சம்பந்தம் இல்லாம யோசித்து தனது மனதை தேற்றிக் கொள்வதாய் இந்த கதை அமைந்து விடுகிறது. இதற்கு பிறகும் கதை முடியவில்லை. இப்பொழுது 51 ஆண்டு செய்து கொண்டு போய் 51 பாசல்கள் இந்த பெண் சமைத்து பாசல் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்று அம்மாவின் பிறந்த தினம், அம்மா இறந்து விட்டார், பிறந்த தினம். அப்போது இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பாசல் எப்படி என்றால், பாடசாலை முடிந்து தனியார் வகுப்புகளுக்கு செல்லும் போது இந்த பிள்ளைகளுக்கு அந்த பாசலை கொடுப்பது. இன்று அந்த பிள்ளைகளுக்கு இலவசமாக ஃப்ரீயாக கொடுக்கிறது அம்மா நினைவாக. 50 பாசலும் கொடுத்தா பிறகு மிஞ்சும் அந்த 51வது பாசலைத்தான் என்ன செய்யறாண்டா பிரித்து அதை அன்பாக எடுத்து வச்சு பார்த்து ரசித்து சாப்பிட அமர்வதாக அந்த கதை முடிகிறது. இந்த கதை மிக சிறிய கதை என்றாலும் சொல்லப்பட்ட விதம் அங்காள் இங்கால் அசையவே இல்லை. நாங்க இப்போது கதையை விடுத்து அது வெளியே கதைக்கு அப்பா நின்று அந்த விடயங்களை பார்ப்போம். இந்த கதையில வாரது ஒரே ஒரு பெண் பாத்திரம். அந்த பெண்ணை பற்றி மட்டும்தான் அது சொல்லுகிறார். அங்காள் எங்கால் தளம்பவில்லை. அந்த பெண்ணின் இன்றைய நிலை தொழிலை பற்றி சொல்லுகிறார். அவளுக்கு குடும்பம் இருக்கிறதா, மனம் முடித்தாளா, பிள்ளைகள் இருக்கிறாங்களா பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. அது ஒரு நல்ல ஒரு விடயம். ஏனென்றால் பெரிய ஒரு சீரியஸான ஒரு கதையை கருவை எடுத்து சொல்லிக்கொண்டு வரும்போது தேவையில்லாமல் காதல், பெண்ணியம், போர்க்கால நினைவுகள் சொல்லி வருவதால் அந்த கதையின் வேகம் தடைப்பட்டு போவது, சீரியஸ்னஸே இல்லாம போவது. அது ஏன் அப்படி இன்றைய எழுத்தாளர்கள் செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. சில நேரங்களில் இந்த சினிமா மாதிரி 2 குத்துப்பாட்டு, ஒரு டூயட், 2-3 சண்டை காட்சி என்று இப்படி போகுலா ஒன்றை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ தெரியலைன்னு நினைக்கிறேன். அது கதையை பாதிக்கிறது. நாங்கள் வாசிப்பு பழக்கம் குறைந்து விட்டோன்னு சொல்லும் போது இப்படியான பிரச்சனைகள் கூட அந்த பழக்கத்துக்கு காரணமா இருக்காங்க. சினிமா படம் பார்க்கும்போது சில படங்களை தவிர்த்து விடுவோம். இங்கே இன்னொரு விடயம் என்னென்றால், இந்த கதையில முழுக்க வருவது உளவியல். இந்த அம்மாவுக்கும் உளவியல் தேவைப்படுது, மகளுக்கும் தேவைப்படுது. என்னன்னு சொன்னால், கணவன் இறந்த பிறகு அந்த அம்மாவுக்கு மனம் பாதிக்கப்படுது. அந்த கணவன் பற்ற பிரியம் ஒரு காரணமா இருக்கலாம். அதனால அவவுக்கு தனது தான் செய்ய வேண்டிய கடமைகளை உரிய முறையில் செய்ய முடியவில்லை. விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும், உடல் கேட்டேன் என்று வேலை சொல்லிக்கிறார். அப்ப உள்ளம் வேண்டியபடி கேட்டால்தான் உடல் விசையுறு பந்தாய் போகும். இங்கே உள்ளமே சோர்ந்து போனா உடல் எப்படி இயங்கும்? அப்ப அம்மாவால இயங்க முடியவில்லை. அந்த சுய பச்சாதாபத்தால மற்றவர்களிடம் இருந்து இரக்கத்தை, அனுதாபத்தை, கவனிப்பை வேண்டி தனக்கு இல்லாத வருத்தம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பது. அப்படித்தான் இந்த விளங்குகிறது இந்த கதையின் போக்கு. ஒரு கட்டத்தில் என்ன செய்வார்கள், இவர்கள் தாங்க சொல்வதை உண்மை என்று நம்ம துணைக்கிறார். உண்மையாவே தனக்கு அவ்வளவு வருத்தம் இருக்குன்னு சொல்லி. அதுதான் இந்த கதையினுடைய
ஒரு பிரதான அந்த உளவியல் தான் இதுல தொங்கி நிற்கிறது. அதே நேரம் பிள்ளை என்ன செய்வது? பிள்ளை சின்ன வேண்டிய வயதில் அந்த பிள்ளைக்கு தாயிடம் அன்போ பரிவோ உண்மையா ஒரு பிள்ளையின் ஆளும விருத்தியில தாயின் வகைபாகம் பெரிய முக்கியமான இடத்தை வகிக்கிறது. எப்படின்னு சொன்னால் திருமணம் பேசும்போது சொல்வார்கள் தாயை பார்த்து பெண்ணடன். பெண்ணு அம்மான்ற குணங்கள் தான் பெண்ணுக்கு பேசா வரும், அது இயற்கை. அப்போது இங்கேயே இந்த மாதிரி வரலாம்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு பிள்ளைய தாய் போசித்து வளர்க்கணும். போசித்து வளர்ப்பதில் உணவு முக்கிய பங்கு, அது கிட்டவே இல்லை. பிள்ளை தாய் அப்பா இல்லை அம்மாவும் வருத்தமாய் சொல்லி கொண்டிருக்கும் போது பிள்ளை ஒரு பாதுகாப்பில்லா உணர்வை உணர்கிறது. அதே நேரம் வளர்ந்த பிறகும் அம்மாவின் பாசம் இங்கே இருக்குன்னு சொன்னா அண்ணாவித்தான் கூட இருக்கிறார். அந்த பிள்ளையின் மனப்போக்கையும் படி சரியோ தெரியவில்லை. அது இயற்கை இரண்ட எமக்கு முந்திய தலைமுறை, அதாவது எமது அம்மாவின் தலைமுறை கூட கூட அது இயற்கையான்னு சொல்லுகிறார்கள். பெண் பிள்ளைகளில் தகப்பனுக்கும் ஆண் பிள்ளைகளில் அம்மாவுக்கும் பாசம் அதிகம் உண்டு. இன்னும் ஒன்றும் இருக்கிறது. இந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? தமது சொத்துக்களை எல்லாம் சீதனம் என்ற பேரில பெண்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். அம்மாவுக்கு என்ன செய்கிறார்கள்? கடைசி காலத்தில் மகனோடு இருப்பதுதான் மதிப்பு நினைக்கிறார்கள். ஏன்னா தான் வளர்த்துப்பட்ட பிள்ளை. அந்த காலத்தில் பெண்கள் குடும்ப பெண்கள் நான் வேலைக்கு போவதில்லை, ஆண்களை நம்பி இருப்பார்கள். மகனின் சம்பாத்தியத்தில் போய் இருப்பது மதிப்பு நினைக்கிறார்கள். மருமகளை பற்றி கவலைப்படவில்லை. என் மகன் தான் அங்கே ஆளும் அங்கே இருக்கிறார். ஆனால் இங்க மற்ற பக்கம் பார்த்தால் மருமகனின் உழைப்பில் இருக்க விரும்ப தங்களுக்கு அவமானம் நினைக்கிறார்கள். அதனால்தான் இந்த கூடுதலாக ஆண் பிள்ளைகளை ஊட்டி வளர்ப்பதும் கூட கவனிப்பும் அதுவும் ஒரு உள ரீதியான விடயம்தான். இங்கே அந்த ஆண் பிள்ளையும் கவனிப்பதில்லை. ஆக மொத்தத்துல இந்த கரு பொதுவாக ஒருத்தரும் கையாளாத கரு ஒன்று வித்தியாசமா இருக்குது. நான் சொன்னது போல பொதுவான கரு இல்லை. அதுவும் அங்கால இங்கால திரும்பாமல் வெகு நேர்த்தியாக அந்த கதை கொண்டு செல்லப்படுகிறது. மற்றும் முந்தின காலத்தில் தான் நல்ல கரு வேண்டும், களம் வேண்டும், நல்ல கதை மாந்தர் பிரேச வழக்கில் உரையாடல் அப்படி இப்படி சொல்லி நிறைய வரவிலக்கு நம்ம இந்த கதையில கொடுத்தார்கள். இப்போது அப்படி இல்லை. அது கடைசியில் ஒரு கட்டாயம் ஒரு நல்ல போதனை இந்த சமூகத்துக்கு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு விதி இருந்தது. இத்தால் நீவீர் அறியும் நீதி யாதனில்னு சொல்லி கடைசியில் அந்த கதாசிரியர் கதையை முடிப்பார், தான் சொல்ல பண்ணி சொல்லி முடிப்பார். அதெல்லாம் இப்ப அடிபட்டு போய் இப்போ கடைசியா வந்திருக்கிற அந்த டிவிஷன் என்னவென்றால், ஒரு கதையை வாய்த்து முடித்தால் பின்னர் ஒரு மணித்தியாலமோ 2 மணித்தியாலமோ அந்த கதையை பற்றிய நினைவு வாசகர் மனதில் இருந்தால் அது ஒரு சிறந்த கதை. ஒரு சம்பவத்தை கூட கதையாக்கி விடலாம். சொல்லுற மாதிரி சொல்லி வாசகர் மனதில் தங்கும்படி எழுதி கொண்டோம்னால் அது ஒரு சிறந்த கதை. இந்த கதையை உண்மையாக மிக நல்ல முறையாக அந்த ஆசிரியருக்கு எமது பாராட்டுகள். திரும்பவும் கௌசிக்கு நன்றி கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக சிறப்பாக அந்த நுண்ணிய கருத்துக்களை நீங்க எடுத்து விளக்கியிருந்தீங்கள். மிக சிறப்பாக இருந்தது. இப்ப என்னன்னு சொன்னால் இந்த கதையில ஹைலைட்டா நான் பாக்குற விஷயம் சொன்னால் அந்த பாவ மன்னிப்பு கேட்கிற சொல்லுவா அந்த தாயிட. அது எனக்கு ஒரு எழுத்தாளன் ஒரு கதையோ ஒரு நாவலையோ அப்ப நீங்க சொன்ன விஷயம் அந்த ஒரு எல்லைக்குள்ள இருந்தது. அந்த 2 கதாபாத்திரம் சிறுகதை என்றது அப்படித்தான். என்ன சிறுகதைக்கு கதாபாத்திரங்கள் நிறைய தேவையில்லை, சம்பவங்கள் நிறைய தேவையில்லை. ஒரு சம்பவத்தை வச்சு எழுதினாலே அது சிறுகதை தான். அந்த ஒரு சம்பவத்தை வச்சு சுருக்கமாக எழுதுறது சிறுகதை. அந்த அம்சம் இந்த கதைக்குள்ள இருக்குது. இந்த ஹைலைட்டா நான் பாக்குறது என்னன்னு சொன்னால், தாயை தூக்கி காருக்குள்ள வைக்கக்குள்ள அந்த காலை தொட்டு அவ தூக்கி வைக்கிற நேரம் அந்த தாய் நிச்சயமாக எனக்கு பாவ மன்னிப்பு தர்றாண்டு. அது கொஞ்சம் நெஞ்ச தொட்ட பகுதியாக எனக்கு இருந்தது. ஒரு எழுத்தாளன் கதையை சொல்லலாம், ஒரு கதை சொல்லி ஒரு கதையை சொல்லலாம். ஆனால் அந்த கதைக்குள்ள சில விஷயங்களை வெளியில் எடுத்து காட்டி சமூகத்துக்கு நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்று சொல்வதுதான் ஒரு எழுத்தாளனுடைய சிறந்த ஒரு கடமையாக இருக்குது. அம்மா இருந்தவ அம்மா இருந்துட்டு அவருக்கு நான் ஒன்னும் செய்யலன்னு சொல்லிட்டு போறதை விட அதுக்குள்ள சில சமூக பெண்கள் தனித்து வாழ வேண்டும் என்ற ஒரு சமுதாய நோக்கு அதுல தெரியுது. தான் தனியே அவள் ஒரு உத்தியோகம் செய்யறாள், ஒரு இளம் பெண்ணாக இருந்து கொண்டு அந்த தன்மையை அவ எடுத்துக்கொண்டு காட்டுறா. என்ன நினைச்சு எழுதுறாங்களோ தெரியல, ஆனா அந்த கதையூடாக அவங்களோட உள்ளப்பாங்கு வெளியில வருகிறது. மற்ற சமையலுக்கு பிளாஸ்டிக் பாத்திரம் கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த உள்ளுக்கு பேப்பரை வச்சு அந்த செய்யறது, பிளாஸ்டிக் பாவனை கூடாது இந்த சமூகத்துக்கு என்றதை எடுத்து காட்டுறதுக்காக அந்த விஷயத்தை அதுல சொன்னது. மற்றது ஆம்பளை பிள்ளைகள்ல மூத்த பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளைகளே தாய்க்கு நல்லா பிடிக்கும், அதுவும் மூத்த ஆம்பளை பிள்ளைகள இன்னும் கூட பிடிக்குமா என்று சொல்லுவாங்க. என்னன்னா எங்கள்ட சம்பிரதாயத்தின்படி அவங்க கொல்லி வைப்பாங்க என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. மற்றது இன்னொன்று ஒரு பிள்ளைக்கு 3வது மாதம் ஒரு பிள்ளைக்கு தாயைத்தான் முதல் தெரியுமா.
தாயைத்தான் முதல் அடையாளம் கண்டு தாயைத்தான் மதிக்கும். மற்றது அந்த பிள்ளை நினைக்குமா தன் தாய் என்னண்டா அதை சொல்றது, இந்த என்ன எடிபஸ் கம்ப்ளெக்ஸ் என்று சொல்றது எல்லாம், அம்மா இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அம்மா இல்லை, அம்மாவும் நானும் ஒன்றுதான் என்று அந்த நினைக்கிற அந்த ஒரு பருவத்துல அப்ப தாய் தன் கட்டுக்கோப்புக்குள்ளேயே அந்த பிள்ளைய வச்சிருப்பா. பிறகு ஆப்ஜெக்ட் ஃபேண்டசி என்று சொல்றது அந்த நேரத்தில் என்னென்றால் பிள்ளை எங்கேயோ தாய் இருந்தாலும் அம்மா என்ன கவனிச்சு கொண்டிருக்கிறா என்று நினைக்கிறது அந்த பிள்ளை. பிறகு அடுத்த ஸ்டேஜ் ஓஹோ அம்மா வேற நான் வேற என்று ஒரு ஆம்பளை பிள்ளை நினைக்கிற தரந்தன் தான் அந்த கடைசி ஸ்டேஜ். ஆனா பிள்ளை உணர்ந்து கொள்ளும் அம்மா வேற நான் வேறன்றத பிள்ளை உணர்ந்து கொள்ளும். ஆனா தாய் அதை உணர்ந்து கொள்ள மாட்டா. தாய் கடைசி வரையும் அது தண்ட பிள்ளைதான் நினைச்சுவா. கடைசியில அவ சாக போற அந்த டைம்ல கூடி அண்ணா அவர் ஒன்றுமே செய்யல அவருக்கு இருந்தாலும் அண்ணாதான் இந்த சங்கிலி வாங்கி தந்தது. அப்ப அண்ணாட்டையே இதை கூட காலம் பூரா வச்சு காப்பாத்தினது அந்த மகள். ஆனால் அதை கொண்டு அண்ணாட்டை கொடுத்துரு என்று சொல்லி சொல்றா. அப்ப அந்த விஷயம் அதெல்லாம் நல்ல அந்த கதையில மிக சிறந்த இதாக நான் எடுத்து பார்த்தேன். இப்ப ரக்ஷனா அட கேட்பேன். ரக்ஷனா என்ன அவட கருத்து இருக்கா நான் கேட்பேன். இல்லைங்க ரக்ஷனா. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு கதையோடு இன்றைக்கு நாங்க கலா இல்லாம நாங்க வந்திருக்கிறோம். இந்த கதை நாங்க பாடசாலையில படிக்கிற காலத்துல நாங்க பேச்சு போட்டி போற நேரம் எனக்கு நான் அடிக்கடி சொல்ற விஷயம், இந்த பேச்சு போட்டிக்கு வர பிள்ளைகள் எல்லாம் ஆரம்பத்துல எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் இப்போ பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பு சொல்றது எனக்கு அது பிடிக்காது. ஏன்னா எல்லாருமே நீங்க பேச்சு போட்டிக்கு வந்திருக்கிறீங்க, ஒரு தலைப்பு பத்தி பேச போறீங்க, அந்த ஒரே மாதிரி அதை நான் என்ன சொல்ல போறேன்னு சொன்னால் என்று சொல்றது ஒரு வழக்கமா சொல்ற மாதிரி. அப்ப நான் ஒவ்வொரு முறை பேச்சு போட்டி போற நேரமும் நான் வித்தியாசமா ஏதாவது ஒன்று உருவாக்கி போவேன். சிறுகதை என்று வார நேரமும் இதே பிரச்சனை நிறைய சிறுகதைகளை வாசிக்கிற நேரம் எங்களுக்கு வரும். அதாவது ஒரு சிறுகதைக்கும் ஒரு கட்டுரைக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை நிறைய பேர் புரிஞ்சு கொள்றதில்ல. கட்டுரை எழுதக்குள்ளதான் எனக்குமா சொல்லுவாங்க, ஒரு கட்டுரை எழுதுகிற நேரம் அந்த கட்டுரையை வாசிக்கிற ஆளுக்கு இந்த தலைப்பு சம்பந்தமாக எதுவுமே தெரியாது என்று நினைச்சு கொண்டு எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சிறுகதை அப்படி இல்லை. சிறுகதைங்கிறது வாசகருக்குள்ள இப்ப ஒரு தாய் என்று சொல்லக்கொள்ள, இப்ப எனக்கு ஒரு தாய் இருப்பா, உங்களுக்கு ஒரு தாய் இருப்பா, இன்னும் 4 பேருக்கு 4 தாய்மார் இருப்பாங்க. இப்ப அந்த கதையில வர தாயை பத்தி வாசிக்கிற நேரம் எங்களுடைய ஒவ்வொரு தாயையும் முன்னிறுத்தி நாங்க அதை சிந்திப்போம். அப்ப அது ஒவ்வொருவர தனி உலகம். இப்ப நாங்க இதுதான் என்று ஒன்றை கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட அப்படியே கொண்டு போய் திணிக்கிற மாதிரி இல்லாமலுக்கு நாங்க ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை அழகா சொல்லி கொண்டு போறது, அது ஒவ்வொருவருக்கும் எப்படியான தாக்கத்தை அது ஏற்படுத்துது என்று சொல்றது. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அண்மையில நாங்க விமர்சனம் செஞ்ச கதைகளோட பார்க்கக்கூட இது மிக நேர்த்தியான சிறுகதையினுடைய அந்த பண்பை மீறாத, அதே நேரம் அந்த பண்பை மீறாத சிறுகதைகளுக்குள்ளேயும் கொஞ்சம் ஒரு கன்சன்ட்ரேஷனோட இருக்கிற ஒரு சிறுகதையா நான் இந்த சிறுகதையை நான் பாக்குறேன். என்னன்னு சொன்னா நிறைய சிறுகதைகள்ல எங்களுக்கு தேவையில்லாத தகவல்கள். அடுத்தது இந்த சிறுகதையை வாசிக்கிற நேரமே நாங்க இந்த சிறுகதை ஆசிரியருடைய அவருடைய தன்மையை பற்றி நாங்க யோசிக்க தொடங்கிடுவோம். இவர் ஒரு வலதுசாரியா இல்ல ஒரு இடதுசாரி உள்ள சிந்தனை உள்ள ஒரு ஆளா, இல்லாட்டி இவர் ஒரு பெண்ணியவாதியா, இவர் ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்தவரா, இல்ல ஒரு ஆசிரியரா, இல்ல ஒரு பொறியியலாளராங்கிற எண்ணம் எங்களுக்குள்ள வந்துடும். ஏனென்றா அவங்கள மீறி அந்த எழுத்தாளர்களுடைய அந்த சுயம் அந்த கதைக்குள்ள பூந்துரும். ஆனா இந்த கதையை வாசிக்கிற நேரம் எழுத்தாளரை பத்தி நாங்க முற்றாக மறந்துடுவோம். நாங்க அந்த கதையை பத்தி தான் எங்களுக்கு முக்கியமான ஒரு எங்களுக்கு குவியம் அங்கதான் இருக்கு. அடுத்தது இந்த கதையில தேவையில்லாத எந்த ஒரு தகவலுமே இல்லை. அவ்வளவுதான். நான் சொல்ல மாதிரி அந்த 800 சொற்களுக்கு மேற்படாத எழுதுறேன்னு சொல்றது ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். சிறுகதையை பொறுத்த வரைக்கும் நாங்க அதோட ரூலா கொண்டு வர விடுவது, அது நல்லா இருக்கும். அது இன்னும் இருக்கிறதாலே நாங்க மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு கட்டி எடுக்கிறோம் நாங்க. அப்படி இல்லாமலுக்கு இந்த சிறுகதையில எங்களுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த கதை எதை நோக்கி போகுதுங்கிறத நாங்க ப்ரெடிக்ட் பண்ணி கொள்ள இயலாம இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். இந்த ட்விஸ்ட் என்னத்தை எதுக்கு நோக்கி இது போகுது
கடைசி வரி வாசிக்கிற நேரம் தான் எங்களுக்கு ஓகே என்ற ஒரு ஃபீல் வருது. அது ஒரு அழகான விஷயம். அது ஒரு ஒரு எழுத்தாளராக அந்த எழுத்தாளருடைய திறமை தான் அது. அது நாங்க அந்த செருப்பு பத்தி ஒரு சிறுகதை நாங்க அந்த சிறுகதையும் அப்படித்தான். நாங்க அதை பத்தி சிலாகிச்சோம். நாங்க கடைசி வரைக்கும் அது எங்களை இழுத்து கொண்டே போகுது. நாங்களும் கூட போறோம். பகிரதி என்ன யோசிக்கிறாங்கிறது பகிரதியாகவே நாங்க வாழ்றோம் அந்த சிறுகதைக்குள்ள. நிகழ்காலம் கொண்டு வருது. அதாவது பகிரதி அந்த உணவு பொதிகளை விற்பனை செய்கிற அந்த நிகழ்காலம். அடுத்தது அந்த பகிரதிக்கும் அவங்களுடைய தாய்க்குமான பகிரதியினுடைய பால்ய காலம். அடுத்தது பகிரதியும் அந்த தாய்க்கும் இடையிலான அவருடைய இறந்த காலம். அதாவது பால்ய காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு காலம். அடுத்தது அந்த அண்ணாவோட பகிரதிக்கு இருக்கிற அந்த உறவு, அண்ணா சொல்ற விஷயங்கள், இப்படி பல கால அந்த ஓட்டம் ஒன்று இருக்குது அதுக்குள்ள முன்னும் பின்னுமாக. இது தாண்டி அந்த உணவை ஏன் பகிரதி, அந்த உணவு சமைச்சு விற்கிறத பகிரதி ஏன் பெரிய ஒரு விஷயமா நினைக்கிறாங்கிறத பத்தின மேலதிக விளக்கங்கள் எதுவுமே இல்லை. அது தேவையில்லாத விஷயம், அந்த கிளைக்கதை இல்லை. அடுத்தது அண்ணா பற்றி ஏன் அம்மா அப்படி சொல்றா? ஒருவேளை அந்த அந்த அண்ணா அவர் சொல்றாரு, எனக்கு அம்மாவை பாக்குறதுக்கு வசதி இல்லைன்னு. அந்த வசதி இல்லைங்கிறது என்ன மாதிரியான வசதி இல்லைன்னு கூட எங்களுக்கு தெரியல. பொருளாதார பிரச்சனையா அல்லது அவருடைய சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படி இருந்ததாதான் எங்களுக்கு தெரியல. ஒருவேளை அதாலதான் அம்மா சொல்றாவோ இந்த இந்த சங்கிலிய அண்ணா கிட்ட கொடுன்னு சொல்றாவோ, எங்களுக்கு தெரியாது. அடுத்தது ஏன் பகிரதிக்கு அப்ப பகிரதியினுடைய தாய்க்கு இப்படியான ஒரு உளவியல் பிரச்சனை இருக்குது, அது எங்கேயும் சொல்லப்படல. நீட்டி முளைக்கு எங்கேயுமே சொல்லப்படல. அந்த தாய்க்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அடுத்தது அண்ணன் ஏன் அம்மாவை பார்த்து கொள்ளல, இப்படியான நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள ஊடாடிக்கிட்டு போகுது. இதெல்லாம் பகிரதியினுடைய உள்ளத்தை அல்லது பகிரதியினுடைய நிலைமையை பற்றி நாங்க அறிஞ்சு கொள்றதுக்காக எங்களுக்கு தரப்படுகின்ற மேலதிக தகவல்களை ஒழிய, அந்த மேலதிக எங்கன்னா கதையோட அடிப்படை இழை பகிரதி, அந்த தாய், அந்த பகிரதிக்குள்ள இருக்கிற ஒரு குற்ற உணர்ச்சி, அவ தாய்கிட்ட மன்னிப்பு கேட்கிறது. இப்படி ஒரு தாய் எங்களுக்கு தாய் இல்ல, யாராக இருந்தாலும் வாழ்க்கையில சில விஷயங்கள் இருக்கிற நேரம் எங்களுக்கு அதனுடைய அருமை விளங்குறது இல்லை. அடுத்தது பகிரதியிலே குற்றம் சொல்றதுக்கு இல்லை. இதெல்லாம் பிராக்டிக்கலா நடக்கிற விஷயங்கள், நடைமுறையில இருக்கிற விடயங்கள். அப்ப பகிரதியோட உணர்வு எப்படியா இருக்கு, பகிரதி எப்படி அதை பொருந்தி கொள்றோம், இதன் இலை கதட. இப்ப இது மேலதிகமான விளக்கங்களுக்குள்ள இந்த கதை போய் கிளைக்கதைகளுக்குள்ள சிக்காமலுக்கு அது அப்படி வாரதும் போறது நீங்களாவே யோசிச்சு கொள்ளுங்க. ஏன் தாய் அப்படி செஞ்சா? இப்ப அதுக்குத்தான் நாங்க இவ்வளவு நேரம் வியாக்கியானம் செஞ்சோம். என்ன சொத்து விஷயத்துல ஆண் பிள்ளைகள் எப்படி பார்க்கப்படுறாங்க, பெண் பிள்ளைகள் எப்படி பார்க்கப்படுறாங்க, தாய் யாரோட இருக்கிறா, மத்தபடி அந்த தாய்க்கு ஏன் இப்படியான ஒரு உளவியல் பிரச்சனை இருக்கிறது, பகிரதிக்கு உணவு அந்த அந்த தொழில ஏன் அப்படி ஒரு இது இருக்குங்கிறதெல்லாம் எங்களுடைய சிந்தனை தான். இப்போ அதுதான் எங்களை யோசிக்க வைக்குது. கதையை வாசிச்சு முடிஞ்சதுக்கு பிறகும் நாங்க யோசிச்சு கொண்டிருக்கிற விடயங்கள் அதுதான். அப்ப நாங்க என்ன யோசிக்கிறோம்னா, எங்களோட சம்பந்தப்பட்ட யாருக்காவது இப்படி நடந்திருந்தா, சரியா ஒரு மாதத்துக்கு முன்பு இதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்த ஒரு மகள், ஒரு தாய் மரணிச்ச நேரம் ஒரு மகள் என்னோட சொன்னேன். நான் அவர் ஆசிரியர் சொன்ன, நான் 2 நாள் லீவ் போட்டுட்டு அம்மாவோட இருந்திருக்கலாமே என்று நான் இப்ப யோசிக்கிறேன் ரெண்டாவ கவலைப்பட்டான். ஏன்னா அம்மா ஒரே சொல்றவா, பேர பிள்ளை எல்லாம் என்னோட இருக்குது, நீ எனக்கு கூட கொஞ்ச நேரம் இரு, நீ எனக்கு கூட கொஞ்ச நேரம் இரு ஒரே சொல்றோம். ஆனா அவக்கு தனக்கு நேரம் கிடைக்கிறல்ல, அவ தொடர்ந்து கூப்பிட்டுட்டு தானே இருக்கிறா. அப்ப எனக்கு இந்த கதையை வாசிக்கிற நேரம் அந்த அந்த மகள் சொன்ன கதை அப்படியே எனக்கு அது பிரதிபலிச்சது. எனவே நாங்க வேண்டும் என்று புறக்கணிக்கிறதாகவும் இல்லை. பகிரதிர வாழ்க்கையில பகிரதி ஆரம்பத்திலே கவலைப்பட்டிருக்கிறா, அம்மாக்கு இப்படி ஒன்று இருக்குதே, என்ன பிரச்சனையும் உண்டு. பிறகு கால போல பகிரதிக்கு விளங்குது அம்மாக்கு ஒரு உளவியல் பிரச்சனை ஒன்று இருக்குது இந்த தொடர்பாகங்கிறது. அதால் அப்ப கொஞ்சம் அதுல கொஞ்சமா சட்டையா இருக்கிறா. இதால இப்படியான ஒரு விடயம் நடக்குது. எனவே இது ஒரு மெல்லிய இழை. இந்த கதை ஒரு மெல்லிய இழை. எங்கட அந்த நாங்க ஆழ்வராத கோயில் மாதிரி ஒரு கதை, ஒரு சின்ன இழை, ஒரு சின்ன ஒரு 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 இமோஷன், அந்த அந்த எங்களுடைய உணர்வை அப்படியே இன்னும் கொஞ்சம் 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 விவரிச்சு, ஆனா அந்த எல்லையிலிருந்து மீறாமலுக்கு அழகாக எழுதப்பட்ட கதை. கடைசி வரி
வந்து கலா ஆண்டி இருந்திருந்தா இன்னும் இதை ரசிச்சிருப்பா. அவருக்கு தான் அந்த கடைசி ட்விஸ்ட் தேவைப்படுறது, அந்த கடைசி பேக்கில. அதனால வாசிக்கிற நேரம் அப்ப அந்த உணவு பொதியை கையில் எடுத்து ஆசையுடன் தடவி கொடுத்தாள். நினைவு கடலில் நீந்தியபடி மூடியை திறந்து ரசித்து ரசித்து உண்ணத் தொடங்கினாள். இது வந்து நேரடியா எதுவுமே எங்களுக்கு எதுவுமே சொல்லல, எதையுமே எங்களுக்கு திணிக்கல. நீங்க இப்படித்தான் இந்த கதையை விளங்கி எடுக்கணும், இத்தால் நான் அறிய தருவது என்னவென்றால் என்றெல்லாம் இது சொல்லவே இல்லை. ஒரு அழகான ஒரு ஒரு வசனம் நாம புரிந்து கொள்றதா. அது அப்படி இருந்தால்தான் அந்த கதை எங்களோட நீடித்து எங்களுக்கு பின்னாலேயே வரும். அற்புதமான கதை. அதுல இனி அந்த எழுத்துங்கிறது வந்து இப்படி அந்த கண்ட்ரோலோட எழுதுறது, அதுதான் சிறுகதையில நிறைய பேருக்கு பிரச்சனை. இப்ப டெய்லி எங்களுக்கு 1000 தாட்ஸ் வரும். இது எப்படி இறுக்கமாக அப்படி கட்டோட அப்படி கொடுக்கறது, அந்த கிறிஸ்பன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்படி எழுதப்பட்ட கதை. நாங்க இவ்வளவு நாளும் செஞ்ச கதையில நாங்க ஒரு டாப் 5 டாப் 6 டாப் 10 போட்டோம்னு அதுல இதுவும் வரும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி. நன்றி, மிக்க நன்றி. நிழலின் அருமை வெயிலில் நிற்கும் போது தெரியும். இது நான் சொல்ல நினைச்சேன் என்றால், அதை நான் இந்த கருத்து சொல்லி போட்டு சொல்றேன் என்றால், தாய் வந்து வருத்தமா இருக்கக்குள்ள தாயோடைய வளர்ற நேரத்துல அருகாமையில இருக்கிற போது அருமை தெரியறது இல்லை. தாய் நோயா இருக்கும் போது அவக்கு தெரியல இந்த பிள்ளைக்கு தாய் சாக போறான்றது, தாய் சாகுவான்றதுல தெரியும். ஆனால் அது இறக்கும் அந்த 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 தவிப்பு அந்த டைம்ல விளங்காது. ஆனா அதுக்கு பிறகுதான் ஐயோ இன்னும் இப்படி நான் கூட பார்த்திருக்கலாமே என்ற எண்ணம் அந்த அதுக்கு பிறகுதான் தெரியும். அதுதான் அந்த ஒரு இயற்கையிட ஒரு நியதி, அது இயற்கையிட ஒரு டிசைன். அதுதான் ஏனென்றால் பிறகு இருக்கும் போதே அந்த இது விளங்குற இல்ல. அதைத்தான் இதை கலாக்காவும் சொல்லியிருக்கேன். என்னென்றால் நிழலின் அருமை வெயிலில் நிற்கும் போது தெரியும் என்பது போல அம்மாவின் அருமை அம்மா இல்லாத போது தெரிகிறது. அருமையான கதைக்களம். நாளாந்தம் எல்லா வீடுகளிலும் எல்லா அம்மாமாரும் எழுப்பும் அந்த உடல் வலியும் மனவலியும் கண்முன்னே வந்து போகின்றது. குரல் அற்றவர்களான அம்மாக்களின் குரலாக ரஞ்சனியின் குரல் ஒலிக்கிறது. அது அற்புதமா இருக்குது. என்னென்றால் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த எழுத்தாளரோட பார்வை ஒரு வித்தியாசமாக இருக்கும். எல்லாத்தையும் இதுல ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், இவர் மருத்துவராகத்தான் இருந்திருக்கின்ற ரஞ்சனி சுப்பிரமணியம் ஒரு மருத்துவர். பிற்கால பகுதியில் தான் ஒரு எழுத்துத்துறை எடுத்திருக்கிறார். அந்த நோயாளிகள்கிட்ட இருந்த எத்தனையோ கதைகள் இவருடைய நெஞ்சுக்குள்ள மூளைக்குள்ள இருக்கும், எத்தனையோ நோயாளிகளுடைய கதைகள். அப்ப அதெல்லாம் இறக்கி வைக்கிற ஒரு பாரத்தை இறக்கி வைக்கிற ஒரு சுமைதாங்கியாகத்தான் இப்ப இவர் விளங்கி கொண்டிருக்கிறார்ன்றது எனக்கு தெரியுது. அந்த கதைகளை இப்ப அடுத்து இப்ப பேஸ்புக்ல வந்து நிறைய ஆக்டிவா இருக்கிற ஆள்ல ஒரு ஆள் எங்களுடைய ரஞ்சனி அக்கா தான். இப்ப இதுல வந்து அம்மாக்களிட குரலாக ஒலிக்கிறது. பிரச்சனையை மட்டும் கூறி ஒப்பாரி வைக்காது அந்த பிரச்சனைக்கு தீர்வு கூறுவது சிறப்பு. இங்கே மகள் தாயின் பிறந்த நாளுக்கு தானே சமைத்து கட்டிய சாப்பாட்டு பாசல்கள் தாயன்பின் ஊற்றாக வெளிப்படுகின்றது. தேவதைகள் இறப்பதில்லை, அம்மாக்களும் இறப்பதில்லை. ரஞ்சனியின் எழுத்துக்கு கௌசிங் விரல் அதாங்களே எனக்கு பாராட்டு. அப்ப இந்த அதுவும் நல்லா இருக்குது. என்ன தேவதைகள் எல்லாம் வந்து பிறக்கிற இல்ல, அம்மாக்களும் பிறக்கிற இல்ல, அது எல்லாம் வந்து அப்படி அவங்களாக மாறுறாங்க என்றதுதான் அந்த மிக சிறப்பாக அதை சொல்லியிருந்தார். உண்மையில நாங்கள் எடுத்த கதைக்குள்ள ஒரு சிறந்த கதையாகத்தான் இந்த கதை அமைந்திருக்கின்றது. மற்ற கதைகளையும் நான் வாசிப்பேன். அதையும் வாசிச்சு அதுல நல்ல சிறப்பான கதைகளையும் எடுத்து நாங்கள் கதையாடலுக்கு எடுத்துக்கொள்ளுவோம் என்று கூறி, இப்ப இது வேற இதன் கருத்துக்கள் பவானி சொல்லி இருக்கிறீங்களா? அது என்னன்னா இந்த குற்ற உணர்வு, அம்மாவை கவனிப்பதில்லை என்ற குற்ற உணர்வு பொதுவா உங்களோட தலைமுறைக்கு இருக்கு. இருந்தால் அநேகமான திருமணத்தின் பின் அல்லது தொழில் நிமித்தம் குடும்பத்தை விட்டு பிரிந்து விடும், அம்மா அப்பாவை விட்டு பிரிந்து விடுவார்கள். அப்படி அப்போது அம்மாவை கவனிக்க முடியாது. அநேகமாக புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கும் பெண்கள் இதை பற்றி யோசித்து கவலைப்படுவார்கள். இன்னொரு விடயம் இருக்கிறது என்றால், அப்ப இன்னொரு தொழில் செய்யறதுக்கு கொழும்புக்கு வந்து வைத்தால் அம்மாவை கூட்டிக் கொண்டு வருவார்கள். அந்த அம்மாவுக்கு அந்த தனிமை, ஏன்னா அயலோட கதைக்க முடியாது, வேற இனமா இருக்கலாம் அல்லது உறவுகள் இல்லாம இருக்கலாம். இப்ப இந்த பிள்ளை விடிய காலமே வேலைக்கு போகும் அந்த பெண் என்ன செய்வா, மகள்
அம்மாவுக்கு எக்ஸ்ட்ரா வேறவும் செய்யணும். அதாவது அம்மாக்கள் தெரியும், எங்கிற அம்மாக்கள் எல்லாம் உணவை காணிக்க மாட்டார்கள், அடிக்கடி தேநீர் குடித்துக் கொள்வார். அப்போ பிளாஸ் நிறைய தேநீர் ஊற்றி வச்சு வைப்போம். நம்ம ஏழாவது கட்டத்தை நம்ம வந்து இங்கே அதை விட அந்த தொலைக்காட்சியில அந்த அலைவரிசையை மாத்தி வைக்கணும். அவருக்கு ரிமோட்டை பாவித்து அந்த அலைவரிசையை மாத்த தெரியாது. அலைவரிசையை மாத்தி வச்சு போனா சுவிட்சை போட்டோம்னா அது வேற ஒன்று, அப்படித்தான் செய்து வச்சு. அதே சில நேரம் விடிய ஒளிம்பி சமைத்து 2 நேரம் சமைத்து பிள்ளைகளுக்கு கட்டி தனக்கு கட்டி கனவுக்கு கட்டி வேலையை மும்முரத்தில் மறந்து விடுவாரு. வேலைக்கு போனா பிறகுதான் இது செய்ய வேணும். அதால அந்த பெண்கள் துடிப்பதை நான் பார்த்திருக்கேன். சின்ன சின்ன விடயங்கள் வேணுமென்று உத்தரம் செய்வதில்லை, தவறு. ஆனா அம்மா என்ன செய்வா, அடிக்கடி தேடி அம்மாவுக்கு தேநீர் இல்லை, பொழுது போகாது. காலம் போனா பின்னேரம் வரும்போது அம்மா தனியா இருக்க போறோம். அவக்கு தொலைக்காட்சி பார்க்க நான் போகும், பார்க்குற சேனல் போடே. அப்ப இந்த இது வந்து எங்கட தலைமுறையில ஒரு சாபம். அது எல்லாருக்கும் இந்த பொதுவான விடயம், இந்த விடயம் இருக்குது. இந்த கதையில முக்கியமான ஒன்று, தொழிலை பழகுவது என்பது ஒன்று கற்று கொள்ளணும், அது சொல்லி தர்றது. எல்லாத்தையும் பார்த்து பழகுறது, அதாவது கண் பார்த்தா கை செய்யணும்னு சொல்றாரு. எல்லாவிட்டால் தனக்கு கிட்டாத ஒன்றை வலிந்து விரும்பி கற்று அது தேய்ச்சி விடுவது. இதுல வர அந்த பெண் பகீரதி 3வது கேட்டகரி. தனக்கு கிட்டாத ஒன்றை சேர்ந்து அதை தான் தொழிலாகவே கொண்டு விட்டாள். அது ஒரு விசேஷமான அம்சம் இந்த கதையில. அது நான் சொல்ல நினைச்சேன்னா சொல்ல மறந்துட்டு இப்ப சொல்லிக்கலாம். இப்ப வந்து அது பேர் பகீரதி என்று வச்சுக்கிறாங்க தெரியும். பகீரதியோ தெரிஞ்சு வச்சாவோ தெரியாம வைக்க வஞ்சிதான் சொல்லணும். பகீரண்டு வந்தாலே தனி பேரை பார்த்துக்கன்னு பிள்ளையாதான் இருக்குது இந்த பேர். பேர்கள் வைக்க கவனமா இருக்குன்னு சொல்ல சில இடம் சரியா இருக்குமோ நான் நினைப்பது உண்டு. நான் நினைக்கிறேன் இந்த கதை அரைவாசி உண்மை அரைவாசி கற்பனையாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாப்பம் என்ன சொல்ல வராங்க எங்கட எழுத்தாளர் கதாசிரியர் கருத்தை நாங்கள் கேட்டு அதுக்கு பிரௌரியாடுவோம். வணக்கம். தமிழ்வான இந்த கதையாடல் நிகழ்வுல ஒருங்கிணைப்பாளர் கௌசி அவர்களுக்கும் பவானி சிவகுமாரன் ருக்ஷனா எல்லாருக்கும் நன்றி. மிக மிக அழகாக உங்கள் கதையை உங்கள் உரையாடலை முன்வைத்தீர்கள். உண்மையிலேயே நான் நினைக்காத அளவுக்கு இந்த கதை இப்ப வடிவா போச்சுதோன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் வந்து இதுக்கு முதல் இலக்கியமால இந்த கதை உரல் நிகழ்வுல கௌசி அந்த கதையோட பாட்டு, அந்த பாட்டு இப்பவுமே இந்த காதுகளை ஒழிச்சு கொண்டுதான் இருக்குது. அந்த வரிகளை அடிக்கடி பாடிக்கொண்டிருக்கிறது. மிகவும் நன்றி. அதோட உங்களை மாதிரி எனக்கு ஒழுங்கா கதைக்க தெரியாது. நான் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கொண்டுதான் கதைக்கிற வழக்கம். அதால இந்த திருவிளையாடல் சிவாஜி கணேசன் நாகேஷ் மாதிரி கேள்விகளை நீங்கள் கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன் என்றான் ஒன்றை சொல்ல நினைக்கிறேன். முதலாவது அந்த பவானி சிவகுமாரன் சொன்ன மாதிரி வெள்ளை நிறம் தூய்மையானதுன்றது ஒரு காரணம் அந்த பெட்டியை செலக்ட் பண்றதுக்கு. மற்றது இருக்கும் போது கவனியுங்கள். இப்ப இல்லாத இந்த கதை உண்மையா புனைவும் நிஜமும் கலந்தது. அதாலதான் அதுல இந்த உணர்வுகள் கூட வந்திருக்கோ தெரியல. இருக்கும் போது கவனியுங்கள் பெற்றோரை. இப்ப நாங்கள் இங்க இருக்கிறார்கள் நல்ல புலம்பெயர்ந்து சென்றவர்களுக்கு கூட நான் நினைக்கிறேன் கலாநிதியின் ஒரு கதையிலையும் கூட அந்த பிரிஞ்சிருக்கிற புலம்பெயர்ந்திருக்கிற உறவுகளுக்கு தாய்தகப்பன் இப்படிக்கு அன்புள்ள அன்மா அது தோமம் அதுல நான் வாசிச்சேன். அத வடிவா எழுதி இருப்பா அந்த உணர்வை. என்னண்டா புலம்பெயர்ந்திருக்கையும் ஒன்றுமே செய்ய முடியாது, அடிக்கடி போக முடியாது. அந்த உணர்வு ஒன்று இருக்குது. வாட்ஸ்அப் வசதியாலும் இல்லை அந்த நேரம். ஓமோ. ஆனா இங்க இருக்கும் போதும் எத்தனையோ காரணம் இருக்கும். வேலைப்பழு, வேற வேற சங்கடங்கள் எல்லாம் இருக்கும். அந்த பெற்றோரை ஒழுங்காக அதை சொல்றது நாங்க காது கொடுத்து கேட்கறதுக்கு. அதனால அந்த உணர்வு தான் அது எந்த மனதிலையும் கூட ஒரு குற்ற உணர்வா இருக்குது. ஏன்னா நான் வேலை செய்த துறையும் மற்ற பொறுப்புகளும் பிரச்சனைகளும் அதை எனக்கு ஒழுங்கா செய்யலையான குற்ற உணர்வு. நான் மிகவும் பாரதூரமான குற்றங்களை செய்யவில்லை. அது மாதிரி எனக்கு 2 குற்ற உணர்வு இருக்கு. ஒன்று பெற்றோரை பற்றியது, மற்றது அந்த முந்தி சின்ன வயசுல வந்து நாங்க சின்ன பிள்ளைகளை வேலைக்கு வச்சிருப்போம் அந்த காலத்துல. அதாவது 16 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை, அந்த குழந்தைகளை நாங்கள் ஒழுங்கா நடத்தினோமான்ற குற்ற உணர்வு எனக்கு இப்ப இருக்கு. அதுக்கான சில பரிகாரங்களை தான் என்னால இப்ப செய்ய முடியுது. அது மாதிரிதான் இந்த கதையும். மற்ற அண்ணாவின் குடும்ப நிலைமையை பற்றி கேட்டிருந்தீங்கள். அது சில வேளையில ஒவ்வொருத்தருக்கு பண வசதி தான் இல்லை, வேற வேற பிரச்சனைகள் இருக்கக்கூடும். குடும்ப பிரச்சனைகளோ அல்லது வேற விதமான எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். அதுகளை விடுவோம். அது ஏதோ ஒரு பிரச்சனையில அவரால் வச்சிருக்க முடியாது. ஆனால் அடிக்கடி அவர் பேச உன்னால முடிஞ்சதை நீ செய்ய சொல்றதாக நீங்க எழுதியிருக்கிறீங்க ஒரு இடத்துல.
அதான் அந்த அதுல வந்து இத பற்றி குற்ற செய்யல உணர்வு படாது அம்மாவை பேசுறதுண்டு. ஆனா உன்னால எதை அந்த நேரத்துக்கு இயலுமோ அதை நீங்கள் செய்து கொள்ளும்போது நல்ல விதமாகத்தான் அதை நான் நினைச்சேன். நான் அது என்ன மாதிரி கதையில வந்து விழுந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா அது என்னால முடிஞ்சதை செய்து கொள்ள நான் புரிஞ்சு கொள்ளுவேன் என்ற மாதிரி தான். அவரை நான் கெட்டவராக காட்டணும் யோசிச்சு அதை செய்யல. ஆனா வந்து அவற்ற நிலைமை அப்படி. இப்ப எனக்கு எப்படி அந்த ஒரு இதுல சில உண்மைகள் இருக்குன்னு சொல்லி இருக்கிறேன். அப்ப அந்த எழுதுற அந்த பகீரதி என்ற கதாபாத்திரத்துக்கு என்னென்ன நிலைமைகள் அப்படி இருந்ததோ அதே மாதிரி அண்ணாவுக்கும் சில நிலைமைகள் இருந்திருக்கின்றது. மற்றது அந்த பாசல் கட்டி பாடசாலை மாணவர்களுக்கு கொடுக்கறது என்னன்னா தான் அனுபவிச்ச அந்த உணர்வு சில வேளையில பகல் சாப்பாடு கொண்டு வராமல் வார பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடும். அந்த பசி உணர்வு களைப்பு எல்லாம் அதாலதான் இந்த டியூஷனுக்கு போற பிள்ளைகளுக்கு பாடசாலை முடிஞ்சு அதை கொடுக்கறதாக எழுதப்பட்டிருந்தது. அதுகளெல்லாம் புனைவாகத்தான், அந்த பகுதி முழுக்க புனைவாகத்தான் எழுதப்பட்டது. என்றாலும் அந்த உணர்வின் வெளிப்பாடு தான் அது. அடுத்தது வேற என்ன கேட்டீங்கள்? ஆனால் அந்த உங்களோட அந்த கைப்பக்குவத்தில் அந்த கோழி கறி சும்மா இருக்கும் அந்த மாதிரி ஆமாம், அதை பற்றி நான் சொல்லணும். உண்மையிலேயே எனக்கு எந்த நாளும் அப்படி சமைக்காட்டியும் கூட நான் விருந்தினர் வாரம் மட்டும் எனக்கு அப்படித்தான் சமைக்க விருப்பம். ஒரே கலரா, சில ஹோட்டல்ஸுக்கு போனா எல்லாமே ஒரே கலரா இருக்கும். அது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒவ்வொரு கலர்ல இருந்தா பார்க்க. அதே பவானி பீட்ரூட் கறிய சொல்ல மறந்துட்டா. பீட்ரூட் கறி தான் கலப்பல், அந்த கலர் காம்பினேஷனோட போகணும் கட்டாயமாக நினைக்கிறேன். மற்றது அந்த பாட்டு போட்டேன் நான். அதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா அந்த கோழிக்கறி சாப்பாட்டு அந்த பாட்டோண்டு எழுதி பாட்டு, அந்த பாட்டு அந்த கவியா சொல்ற மாதிரி. அன்று நான் அழுத்திருந்தேன், என்று நான் அழுகின்றேன். அது கன பிள்ளைகளுக்கு அந்த உணர்வு இருக்கு. நாங்க சின்ன வயசுல, இளம் வயசுல, நடுத்தர வயசுல பெற்றோருக்கு செய்த சில குறைபாடுகள், கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை, சினந்து ஐயோ பேசாம இருங்க கொஞ்சம் சினப்பாங்க. அதெல்லாம் பிறகு அந்த கால்ல புடிச்சு பாவ மன்னிப்பு கேட்கக்குள்ள அதுல ஒன்றுமாவது இல்லை. என்ன அது ஒரு பெரிய சோகமான நீங்க அதுல எழுதியிருந்தது. இதையே நீங்க நாவலாக மாத்திரம்னா நிறைய எழுத வேணும். இதுக்கு நிறைய எழுத வேணும். இதுல அவட வருத்தத்தை சொல்ல வேணும், அண்ணாட வாழ்க்கையை சொல்ல வேணும், அண்ணாட கதாபாத்திரம் யாரு பேர் அதுக்குள்ள வந்து சேருவாங்க. மற்றது அந்த இறுதி அந்த இறக்குற அந்த சந்தர்ப்பத்தை நல்ல விவரணமா கொடுக்க வேணும். நாவல் என்ற நேரத்துல பெரிய இதா வரும். அது சிறுகதை என்ற நேரத்துல ஒரு சின்ன விஷயத்தை தப்புன்னு நாங்க பிடிச்சிடுறோம். என்ன அது ஒரு நல்ல புனைகதை இலக்கியங்கள்ல வந்து சிறுகதை ஒரு சிறந்த ஒரு வடிவா. ஒரு சில பேருக்கு சிறு வயது ஏக்கங்கள் எப்பவுமே அது மனசுலயே தங்கி போயிடும். என்ன வளர்ந்தா பிறகு வார ஏக்கங்களை விட சிறு வயசு ஏக்கம் ஒன்று இருக்குது. இப்படித்தான் நாங்க இருந்திருக்க வேணும், நாங்க இல்லாம போயிட்டோமே, அது பணம் இல்லாம இருக்கலாம், அல்லது பெற்றோர் ஒற்றுமையின்மையாக இருக்கலாம், அல்லது பாரபட்சம் ஆக இருக்கலாம். வழக்கமா நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி ஆம்பளை பிள்ளைகளுக்கு கூட இந்த இப்ப பொம்பளை பிள்ளைகளை வேலை செய்யும்போ இதை செய்யல அதை செய்யல சொல்ற மாதிரி ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு தடவை பெருசா சொல்லி கொள்றோம் இல்ல. அது அந்த வளர்ப்பு முறை வந்து நாங்க எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் தான். அதால என்னுடைய மகள் கூட இருக்கா கேட்டா, நீங்க ஒரு மகன் இருந்திருந்தா இந்த மாதிரி வேலை சொல்லுவீங்களான்னு என்ன கேட்டா. கேக்குற நெச்சா சொல்லுங்க, எனக்கு இதுக்கு மேல சிறு வயது உணர்வுகள் தான் பிறகு அந்த வளர்ந்ததுக்கு பிறகு அந்த மனநிலைகள் நடத்தைகள் எல்லாத்திலையும் அந்த தாக்கம் அப்படியே பிரதிபலிக்கும். அதுதான் இந்த போதைப் பொருள்களுக்கு அடிமையாகிறது. இப்ப அந்த நாங்க ஒரு செய்த நாங்கள் சைக்காலஜிக்கல் பற்றி ஒரு செய்தோம். நாங்க ஒரு நிகழ்ச்சி உண்டு. எல்லாத்தையும் காரணம் சிறு வயது உணர்வுகள் தான். மற்றது சிறு வயதுன்றதை விட அந்த அவட இளம் பருவத்தில தன்னால முடியாதத இறந்த பின் அவ கவலைப்படுறது தான் இதுல அந்த இதா இருந்தது. அந்த வடிவா விளங்கிச்சுது. இந்த பிறந்த நாள்ல அழுது கொண்ட அந்த சாப்பாடு சாப்பிடுறா அம்மாக்காக செய்த சிறப்பாக இருந்தது. ரக்ஷனா சொல்றீங்களோ?
நாங்க நாங்க அலசினர் விடயங்கள் தான் அந்த கடைசியில அந்த மகளுக்கு தாயை பார்க்க இயலாம போனேன்னு நான் நினைக்கல. அந்த மகள் தான் பாக்குறா. பாக்குறா. இனி இப்ப நாங்க எங்களுக்கு மிக மிக நாங்க நேசிக்கிற சில விஷயங்களை கூட எங்களோட வேற வேற எங்களோட உலகம், எங்களுடைய வேலைப்பளு, அடுத்தது தொடர்ந்து ஒரே விஷயத்த சொல்லிட்டு போற நேரம், வார பிரச்சனைகள். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு அவங்க ஞாபகம் மறதி, ஒரு டிமென்ஷியா மாதிரி வந்துச்சு. இப்ப ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்ற நேரம் சொல்றவங்களுக்கு கோபம் வருது ஒரு கட்டத்துல. இருக்கிறவங்களுக்கு. ஆனா அந்த கோபத்துல இருந்து நியாயமும் இல்லதானே, அவங்களுக்கு மறக்குது, அவங்க வேணுமென்னு செய்யல. ஆனா அதுக்காக ஒரே விஷயத்த 10 தரம் சொல்றவங்களுக்கும் ஒரு கட்டத்துல அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒன்று வாரதையும் நாங்க குறை சொல்ல. இப்ப யாரும் குற்றவாளி இல்லாத வழக்கு என்றதுதான் இந்த குடும்பங்களுக்குள்ள இருக்கிற சில உறவு முறைகளுக்குள்ள இருக்கிற சில அந்த டிமென்ஷன்ஸ் அப்படித்தான் இருக்குது. அப்ப அது அதுக்காக எந்த நேரமே அந்த தாய் அப்படியே கூப்பிடுற நேரம் பகிரதி போயிருக்க வேணுமாங்கிற கேள்வி எல்லாம் வருது. அது பகிரதியின் மீது குற்றம் இல்லை என்றுதான் நான் பாக்குறேன். இயன்ற அளவுக்கு நாங்க பகிரதி அதை நினைக்கிறேன். அந்த தாய வாகனத்துல ஏற்ற நேரம் அந்த காலை பிடிச்சது ஒருவேளை அப்ப பகிரதிர உள்ளத்துல பகிரதி தாயை புறக்கணிக்கல, தாயை பாக்குற. ஆனாலும் மனிதர்களுடைய சில பலவீனங்கள், எல்லாரும் மனிதர்கள் தானே, சில சில பலவீனங்கள் இருக்கத்தான் செய்யுது. அது அத அத நாங்க ஹைலைட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா அந்த அந்த அண்ணன்ங்கிற அந்த கேரக்டரை கூட நாங்க ஒரு பிழையானவராக நானே பார்க்கல, எனக்கு அப்படி தோணல. ஏன்னு சொன்னா நான் அவரை பார்க்கிற நேரம் எனக்கு வந்த எண்ணம் அவர் அவர் தங்கச்சிக்கு சொல்றாரு, அவனால ஏண்டத்தை செய், ஏலாதத்தை செய்யாத அவர் தங்கச்சிக்கு சொல்றாரு. அப்ப அப்படி பார்க்கக்குள்ள எனக்கு அப்படி இந்த கதை ஒரு ஃபீல் குட் கதை தான். ஒரு நெகட்டிவிட்டி எதுவுமே இருக்கிற மாதிரி வழங்கல. யாருமே உலகத்துல முழுமையாக நல்லவர்களும் இல்ல, யாருமே உலகத்துல முழுமையான கெட்டவர்களும் இல்ல. மிகை நாடி குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுடன் மிகை நாடி மிக்க குணல்ன்ற மாதிரி எல்லாம் ரேஷியோ தான் அந்தந்த டைம்ல கூடி குறைகிறது மாதிரி. ஆனா எப்ப நாங்க அதை உணர்றோமோ, அதை நாங்க இருந்து யோசிக்கிறோம். இப்ப ரஞ்சினி அம்மா சொன்னதே எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. எத்தனை பேர் இதை யோசிக்கிறாங்க? சிறு வயதுல நாங்க இவங்களை சரியா நடத்தினோமா என்ற குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்குங்கிறது, அதுவே நம்ம எவ்வளவு உன்னதமான மனிதர்கள்ங்கிற அந்த மனம், அது அது ஒரு முக்கியமான விடயம். அது இந்த கதையில வெளிப்படுது. பகிரதி அம்மாவை நினைக்கிறா, அம்மாவுக்கு நாம இப்படி செய்யலையே அந்த உணர்வு வாரதே பகிரதி அம்மாவோட எவ்வளவு பாசமா இருக்கிற ஒரு பிள்ளை, பாசம் உள்ள பிள்ளைங்கிறது காட்டுது. எனவே இந்த கதை ஒரு யாருமே குற்றவாளியாக நான் பார்க்கல, டைனமிக்ஸ் அப்படிதான் பார்க்கிறேன். மிக சிறப்பு, மிக அற்புதமான ஒரு கதையை இலக்கிய உலகுக்கு தந்த ரஞ்சினி சுப்பிரமணியம் அவர்களுக்கு மிக்க நன்றி. அற்புதமான கதை. இதே போலதான் உங்களுடைய மத்திய கதைகளும் அமைந்திருக்கும். இந்த புத்தகத்தினுக்கு எனக்கு அனுப்பியதற்கும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை கூறிக்கொள்கிறேன். சிறந்த புத்தகம். ஜீவநதிக்கும் ஒரு வாழ்த்து சிறப்பு சொல்ல வேண்டும். என்ற புத்தகத்தின் அமைப்பு அந்த புத்தகத்தை வாசிக்க தூண்டுகின்ற வகையிலே நான் அவருக்கும் எடுத்து சொன்னேன், நல்லா இருக்கு, இந்த ஹெவி இல்லாம இருந்ததுன்னு சொல்லி. இப்ப அவருக்கு சிறப்பு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு உரையாளராக வந்த பவானி சிவகுமாரன் அவர்களுக்கும் மிக்க நன்றி. மிக சிறப்பாக நீங்கள் அந்த கதைக்குள்ளே சென்று வந்தீர்கள், அந்த ஒவ்வொரு சொல்லுக்குள்ளேயும் என்றதை உங்களுடைய உரையாடல் மூலம் அறியக்கூடியதாக இருந்தது. மற்றது ரக்ஷனா எப்படி என்று கதையாடல் நிகழ்ச்சி பார்ப்பவர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அதே போல மிக சிறப்பாக இதையும் செய்திருந்தார். எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து மீண்டும் அடுத்த அந்த ஒரு நிகழ்ச்சியோட கதையாடல் நிகழ்ச்சியில நாங்கள் இணைந்து கொள்வோம். அதற்கும் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் இணைந்து கொள்ளுங்கள். கதை பற்றிய உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. பவானி, நன்றிகள் தெரிவித்துக் கொள்றேன்.